Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A man walks in rain with a velocity of 5 km per hour. The raindrops strike at him at an angle of 45 degree with the horizontal. The velocity of rain if it is falling vertically downward. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மேன் என்ன வெலாசிட்டியில் போகிறான்? 5 வெலாசிட்டியில் போகிறான். The man 5 வெலாசிட்டியில் முன்னாடி போகிறான். இந்த ரெயின் ட்ராப் எப்படி வந்து சார் படுது? 45 டிகிரியில் வந்து அவன் மேலே படுது. கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி வந்து மழை அவன் மேலே படுது. சொல்கிறது புரியுதா? இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணி போட முடியும். ஓகே, பட் நிறைய பேருக்கு அது புரியாது. அதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளமு. ஸோ மனுஷன் இந்த வெலாசிட்டியில் போகிறான். மழை இப்படி வந்து அவனை 45 டிகிரியில் அடிக்குது. ஆக்சுவலாக அது 45 டிகிரியில் பெய்யுதா அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஸோ ஆக்சுவலாக அது என்ன வேகத்தில் பெய்யுது, ஸோ வெர்டிகலி டவுன்வர்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நல்லா பாரு, இந்த வேல்யூ 5 எவ்வளோ ஆங்கிளில் வருது? 45 டிகிரி. அப்போ இந்த வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. tan θ வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எவ்வளோ தெரியாது சார். ஒய் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி y, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி 5. tan θோட வேல்யூ என்ன? 1. tan 45 1 ஆயிடுச்சு. அப்போ vy/5. அப்போ vy என்ன சார்? 5. ஸோ ஒய் ஆக்சிஸில் 5 km/h. பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஏன் சார் அந்த மழை அவனை 45 டிகிரியில் வந்து அடிக்குது? நல்லா பாரு, ஆக்சுவலாக அந்த மழை கீழே பெய்யுது. எப்படி பெய்யுது? இந்த டைரக்ஷனில் பெய்யுது. நான் நின்று பார்த்தா அந்த மழை எப்படி பெய்யுது? இப்படி கீழே பெய்யுது. சொல்கிறது புரியுதா? இது எல்லாத்தையும் நான் ரப் பண்ணி கூட சொல்கிறேன். இந்த மழை ஆக்சுவலாக நான் வந்து நின்றுக்கிறேன்ப்பா, நான் வந்து சோம்பேறி, நான் இங்கே நின்றுக்கிறேன். மழை டவுன்வர்ட் டைரக்ஷனில் இப்படி பெய்யுது. புரியுதா? இப்போ நல்லா பாரு, எனக்கும் மலைக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார்? 5 மீட்டர். கரெக்டாக இல்லையா? நான் எப்போ உட்காந்து பார்த்தாலும் அந்த மலை நேராக கீழே வருது. இப்போ நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரியா? நான் என்ன பண்ணுறேன்? முன்னாடி நடக்கிறேன். இப்போ நல்லா பாரு, நான் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா நான் நடக்கிறேன்னா மலை சும்மா இருக்குமா? மலை சும்மா இருக்காது. மழையும் வருதா இல்லையா? வருது சார். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன சொல்லுவேன் சார்? எனக்கும் மலைக்கு நடுவில் இவ்வளோ கேப் இருந்துச்சு. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு சார்? முன்னாடி விட கேப் கம்மியாயிருச்சு. அண்ட் ரிலேட்டிவ் மோஷனோட இருக்கிறதுல ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, நான் என்ன அசியூம் பண்ணிக்குவேன்? நான் ரெஸ்ட்டில் இருக்கேன் சார், நான் நகரவே இல்லை. சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போது நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறேன், மலை ஒரு ஸ்டெப் வருது. நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறேன், மலை இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வருது. நான் போகிறேன், மலை வருது. நான் போகிறேன், மலை வருது. நான் இந்த இடத்துல போல மலை என் தலையில் விழுந்துருச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்ன? நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? மலை நான் நகரவே இல்லை. ஆக்சுவலாக நான் நகர்ந்திருக்கேன். ரிலேட்டிவிலிட்டியோட கான்செப்ட் அதான். ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கான்செப்ட் என்ன? நான் நகரவே இல்லை, ஒருத்தவன் ரெஸ்ட்டில் இருக்கான். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சார் ஃபஸ்ட்டு மலை வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, நான் இங்கே இருந்தேன். இப்போ மலை எப்படி விழுகுது? மலை எனக்கு நேராக விழுகுது. அப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்? மலை பார்த்தீங்கன்னா இப்படி கோணலாக வந்து அடிச்சிருக்கேன். நீ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? நான் இங்கே நின்று பார்க்குறப்ப மலை நேராக தான் போயிருக்குது. பட் நான் மூவ் பண்ண ஆரம்பித்தப்ப இப்போ நேராக வர மலை நான் இங்கே கரெக்டாக போயிடுவேன். ஆனால் எனக்கு எப்படி தெரிய போகுது? மலை இப்படி வரதை விட்டுட்டு நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? மலை இப்படியே வருதுப்பா, நான் இப்படியே போய் வாங்க போகிறேன். சரியா? ஆனால் நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்? நான் நகரவே இல்லை. அப்போ இங்கே இருக்கிற மலை என் மூஞ்சியில் வந்து அடிக்குது. இங்கே நான் போகிறப்ப என் மூஞ்சியில் அடிக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் நகரவே இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? சார் மலை இப்படி வருது சார். இதுதான் இந்த ரிலேட்டிவிட்டியோட கான்செப்ட். அப்போ நல்லா பாரு, நான் 5 மீட்டர் ஸ்பீடில் நடந்தால் மலை 45 டிகிரியில் என்னைய அடிக்குது. புரியுதா இல்லையா?
எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சொல்கிறாங்க, மலை வந்து வெர்டிக்கல் என்ன அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட இந்த வெலாசிட்டியும் மலையோட இந்த வெலாசிட்டி ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு நேராக தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாரு. என்னோட வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு நான் ஒரு டப்பா நடக்கிறேன். மலை பார்த்தேன்னா இங்கே இருக்குது சார். நல்லா பாரு, நான் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை நடக்கிறேன். மலை பார்த்தேன்னா இப்படி கோணலாக அடிக்குது. நான் அடுத்து ஒரு செகண்டுக்கு இப்படி நடக்கிறேன், மலை இப்படி கோணலாக வருது. நான் மலை, நான் மலை, நான் மலை, நான் மலை. மலை வந்து என்னை அடிச்சிருக்கு. இப்போ நான் சும்மா நிற்கிறேன் சார், மலை எப்படி சார் போயிருக்குது? மலை கோணலாக போயிருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து நகர ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் நடக்கிறப்ப எனக்கு மலை எப்படி தெரியுது பாரு. நான் இந்த இடத்துல நிற்கிறேன், மலை டாப்பில் இருக்கேன், தலைக்கு மேலே இருக்குது. ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்க்குறேன் மலை என் தலைக்கு மேலே இருக்குது. ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்க்குறேன் மலை என் தலைக்கு மேலே இருக்குது. ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்க்குறேன் மலை என் தலைக்கு மேலே இருக்குது. ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்க்குறேன் மலை என் தலைக்கு மேலே. ஒரு செகண்டுக்கு அப்புறம் மலை என் தலைக்கு மேலே இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? சார் மலை வந்து என் தலைக்கு மேலே இருக்குது சார், ஆனால் கீழே மட்டும்தான் வருது. அப்போ எனக்கு நேராக மட்டும்தான் விழுகுது. ஆனால் ஆக்சுவலாக என்ன அர்த்தம்? அந்த வெலாசிட்டி, அந்த மலை வந்து கோணல் வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையோட இந்த வெலாசிட்டியும் என்னோட இந்த வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு எப்படி தெரியுது? நேராக தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக அது கோணல் வந்திருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உன்கிட்ட கேட்பாங்க. ஸோ இது 5 எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா? இந்த வேல்யூ 5, இந்த வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 5 இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.